கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக இன்றிரவே உச்சநீதிமன்றத்தை அணுக ஆம் ஆத்மி முடிவு செய்துள்ளது. கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ய மாட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெஜ்ரிவால் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் ஆதாரங்கள் எதுவும் இல்லாததால் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஆம் ஆத்மி வலியுறுத்தியுள்ளது. செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக இன்று இரவே உச்சநீதிமன்றத்தை அணுக ஆம் ஆத்மி முடிவு செய்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க. டெல்லி புதிய மதுபான கொள்கை வழக்குல அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குல டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வீட்டில் நடந்த 2 மணி நேர சோதனை மற்றும் விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. ஒரு பக்கம் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி கட்சியினருடைய ஆதரவாளர்கள் அதற்கு பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நாட இருப்பதாகவும் ஆம் ஆத்மி கட்சி தரப்பில் முடிவு செய்திருக்கிறார். அதற்காக அவசரமாக அதுக்கான மனுவை தாக்கல் செய்வதோடு தொடர்ந்து இது அதுவரை இந்த அமலாக்கத்தினுடைய நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் இது தொடர்பாக அவர்கள் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் விசாரணை நடத்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்த நிலையில அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையும் கைது நடவடிக்கையும் தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக ஆம் ஆத்மியினுடைய முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இந்த வழக்குல அவர் தொடர்ந்து கெஜ்ரிவாலுக்கு பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் ஆஜராகாததுனால நீதிமன்றம் வரை இந்த விவகாரம் சென்றது. எனவே இந்த வழக்கில் இவரை கைது செய்யக்கூடாது என்றுதான் ஆம் ஆத்மி தரப்பிலிருந்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே மனுவை தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்குல இன்று தீர்ப்பளித்த டெல்லி உயர்நீதிமன்றம் கெஜ்ரிவாலை கைது செய்ய தடை விதிக்க மறுத்துவிட்டது. மேலும் இந்த தீர்ப்பு வந்த சில மணி நேரங்களிலேயே அமலாக்கத்துறை டெல்லி முதல்வருடைய வீட்டுக்கு வந்தார்கள். 12 பேர் கொண்ட அந்த அதிகாரிகள் உள்ளே நுழைந்து வீட்டிலே சோதனை நடத்துவதற்கான இந்த சர்ச் வாரண்டையும் அவரிடம் கொடுப்பதற்கான சம்மன் 9வது சம்மன் அவருக்கு இந்த வழக்கிலே கொடுக்கப்படுகிறது. அந்த சம்மனையும் கையில் வைத்துக் கொண்டு அவரிடம் விசாரணை நடத்துவதற்கும் வீட்டிலே சோதனை நடத்துவதற்குமான அனுமதியோடு அந்த ஆவணங்களோடு அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் 12 பேர் அவருடைய வீட்டிற்கு வந்தார்கள். 2 மணி நேர சோதனை மற்றும் விசாரணையை தொடர்ந்து தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில இந்த கைது நடவடிக்கையை அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் முறையீடு இருப்பதாகவும் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதனால அவர் முதல்வர் பதவியை தற்பொழுது ராஜினாமா செய்ய மாட்டார் என்றும் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் ஆம் ஆத்மி தரப்புல தெரிவித்திருக்கிறது. அதற்கான சட்ட ஆலோசனையில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த வழக்கறிஞர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சமீபத்தில் தான் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் அவருடைய மகள் கவிதாவும் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த முன்னாள் துணை முதலமைச்சர் அமைச்சர் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து அவர்கள் நீதிமன்ற காவலிலே தற்பொழுது வரை இருக்கிறார்கள். அந்த வழக்கில் அவர்களுக்கும் இதுவரை ஜாமீன் கிடைக்காத நிலையில் இந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலை விசாரிப்பதற்கு ஏற்கனவே பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டு அவர் ஆஜராகவில்லை என்பதையும் நீதிமன்றத்திலுமே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மதுபான இந்த கொள்கை ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பியிருந்த 8 சம்மனின் சேர்த்து இன்றோடு அவர்கள் 9 சம்மன் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். இன்று நடந்த அந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் இது தொடர்புடைய இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த தேர்தல் வருவதனால தற்பொழுது கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்பதுதான் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக தாக்கல் செய்த அந்த மனுவினுடைய சாராம்சம். ஆனால் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தடை விதிக்க முடியாது என்று டெல்லி நீதிமன்றமும் உத்தரவிட்டு விட்டது. அதன் தொடர்ந்து தற்பொழுது அமலாக்கத்துறையினர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டிற்கு இந்த சோதனையும் தற்பொழுது அதன் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறார்கள்.